24 സൂപ്പർ എക്സ്ക്ലൂസീവ്. ശബരിമല സ്വർണ്ണക്കൊള്ളയിൽ ഡി മണിയുടെ സഹായി ശ്രീകൃഷ്ണനെ കണ്ടെത്തി 24. ശബരിമല സ്വർണ്ണക്കൊള്ളയുമായി ബന്ധപ്പെട്ട ഒരു കാര്യവും തനിക്കറിയില്ല എന്ന് ശ്രീകൃഷ്ണൻ 24നോട് പറഞ്ഞു. ദിണ്ടിഗലിലുള്ള മണിയെയോ ബാലമുരുകനെയോ തനിക്കറിയില്ല. തനിക്കെതിരെ ഇറിഡിയം കടത്തുമായി ബന്ധപ്പെട്ട കേസ് നിലവിലുണ്ട് എന്നത് സത്യമാണ്. SIT സംഘം രാജപാളയത്തുള്ള തന്റെ വീട്ടിൽ ഡിസംബർ 25 എത്തിയിരുന്നുവെന്നും ശ്രീകൃഷ്ണൻ പറഞ്ഞു. തമിഴ്നാട് രാജപാളയത്തെ ശ്രീകൃഷ്ണന്റെ വീട്ടിൽ നിന്ന് രാഹുൽ വിജയൻ തയ്യാറാക്കിയ റിപ്പോർട്ടിലേക്ക്. ശബരിമല സ്വർണ്ണക്കൊള്ള കേസുമായി ബന്ധപ്പെട്ട SIT കഴിഞ്ഞ ദിവസം വിരുദ നഗറിൽ രാജപാളയത്തിൽ ശ്രീകൃഷ്ണൻ എന്ന് പറയുന്ന ആളെ കണ്ടിരുന്നു. അദ്ദേഹത്തോട് ചില കാര്യങ്ങളൊക്കെ ചോദിച്ചിരുന്നു. ശ്രീകൃഷ്ണൻ ഇപ്പം 24നോടൊപ്പം ചേരുകയാണ്. சார், இந்த கேரளாவில் இருந்த SIT அங்கம் இங்கிட்ட வந்திருக்கா? என்கிட்ட வந்தாங்க. வீட்டில் நான் இல்லை. அன்னைக்கு கேரளாவில் ஒரு துஷ்டிக்கு போனேன். இடையில துஷ்டிக்கு போகலை. திருப்பி இங்கே வந்து அவங்க சொல்கிற டயத்துக்கு நைட்டு 2 மணி ஆகும்போது அவங்களுக்கு எங்கள் OP ஸ்டேஷனில் வந்து ஆஜரானோன்னு என்கிட்ட கேட்டாங்க. நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எல்லாம் ப்ரூவ் பண்ணி கிளியராக கொஞ்சம் போயிட்டாங்க. டிண்டிகல் மணியும் நீங்களும் தமிழ் என்ன பந்தம்? எந்த ஒரு பந்தமும் இல்லை. எந்த பந்தமும் இல்லை. அவங்கள யாரும் என்னன்னு தெரியாது. இதுக்கு எதுவுமே கிடையாது. என்ன நான் பார்த்த வேலை, பழைய வேலை, அந்த இதில் எனக்கு கேஸ் இருக்கு. இரிடியம்ங்கிறதுல ஒரு கேஸ் இருக்கு. அது சம்மந்தப்பட்டு வந்தாங்கன்னா எல்லாம் தெளிவாக சொல்லியாச்சு. அப்போ அவங்கள யார் என்னன்னு கேட்டாங்க. போட்டோ காமிச்சா அவங்க தெரியுமா தெரியாதுன்னு சொல்றேன் அப்படின்னு. சரி, ரைட்டு போட்டு இந்த இது எடுக்க. சபரிமலையுமாயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் எந்த பந்தமும் இல்லை. கேரளாவில் ஏதாவது பிசினஸ் உங்களுக்கு இருக்கா? பிசினஸ் இல்லை. போய் வருவேன் எப்பவுமே. அங்கே போய் வருவேன். வண்டிப்பிரியார் என் ஊர், சொந்த ஊர். அங்கே போய் இப்போ எல்லாம் பார்த்து பேசி என் சொந்த பந்தமும் அங்கே இருக்கு. ஏலக்காய், குருமிளகு இதெல்லாம் வாங்கி வருவேன், போவேன், எடுப்பேன். அப்படி சொர்ண பொருளை பற்றி ஏதாவது கேட்டிருக்கா அந்த SIT? சொர்ண பொருள்னு என்கிட்ட கேட்க கிடையாது. வந்திருக்காங்க, வீட்டை திடுத்துன்னு சர்ச் பண்ணாங்க, ஆர்டரோட வந்திருக்காங்க. எங்கள் OP ஸ்டேஷன்லேருந்து SI எல்லாம் வந்து அவங்க சப்போர்ட்டோட வந்து இங்கே வந்து பார்த்துருக்காங்க. எந்த தெளிவும் இல்லை. பாலமுருகனை தெரியுமா? பாலமுருகன் எந்த பாலமுருகன்? தெரியாது. எதுவுமே பாலமுருகன் இல்லை. இங்கே உள்ள லோக்கல் ஆள் தவிர வேற வெளியில் ஆட்களுக்கு எனக்கு பந்தம் இல்லை. உன்னிகிருஷ்ணன் போட்டி இதுதான். உன்னிகிருஷ்ணன் இல்லை, தெரியாது. எனக்கு தெரியாது. இது தெரியாது. உன்னிகிருஷ்ணன் போட்டியோட போட்டோ இது தெரியாது. இது எனக்கு தெரியாது. இவர் பார்த்தது இல்லை. இவருமாയിട്ട് நீங்க போன்ல സംസാരിച്ചു? இல்ல SIT കണ്ടെത്തി இருக்குது? ഇല്ല, கிடையாது. ശ്രീകൃഷ്ണൻ പറയുന്നത് കേരളവുമായിട്ട് ബന്ധമുണ്ട്. അത് വണ്ടിപ്പെരിയാറിലാണ്. അദ്ദേഹത്തിന്റെ നാടും വീടും ഒക്കെ അവിടെയാണ്. അവിടെ പോയി വരാറുണ്ട്. മൗണ്ട് എസ്റ്റേറ്റിലാണ്. അല്ലാതെ ഏതെങ്കിലും തരത്തിൽ കേരളവുമായി മറ്റു വ്യവസായ ബന്ധങ്ങളൊന്നും തന്നെ ഇല്ല. സ്വർണ്ണക്കടത്തുമായി ബന്ധപ്പെട്ട ഏതെങ്കിലും കാര്യങ്ങൾ ഇദ്ദേഹത്തിന് അറിയത്തില്ല. മുൻപ് ഇറിഡിയം കടത്തുമായി ബന്ധപ്പെട്ട് കേസുണ്ടായിരുന്നു. അദ്ദേഹത്തിന് അതുമായി ആ കേസ് ഇപ്പോഴും നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു എന്നുള്ളതാണ് പറയുന്നത്. പെട്ടെന്ന് ഒരു ദിവസം വന്ന് ഈ വീട്ടിലേക്ക് കയറി SIT സംഘം പരിശോധന നടത്തുകയായിരുന്നു എന്നുള്ളതാണ് പറയുന്നത്. സുമിത്തിനൊപ്പം രാഹുൽ വിജയൻ, 24. ലോകത്തെവിടെയായാലും ഏത് സമയത്തും 24 വാർത്തകളും ഓഗ്മെന്റഡ് റിയാലിറ്റി പാക്കേജുകളും എക്സ്പ്ലെയിനറുകളും വിശദമായി കാണാൻ ഞങ്ങളുടെ YouTube ചാനൽ നിങ്ങൾക്ക് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാം.